குறித்து முதல் முறையாக பேசிய விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துல எந்த கட்சியெல்லாம் கூட்டணி வைக்க போகுதுன்ற டாக் அவர் கட்சி ஆரம்பிச்சது முதல் பரபரப்பாக பேசப்பட்டு தான் வருது. தனியா அவர் தேர்தலில் சந்திக்கும் பட்சத்துல அவரால் ஒரு தொகுதியில கூட வின் பண்ண முடியாது. கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலம் வேணும்னு அட்வைஸ் பண்ணாதவங்களே கிடையாது. அந்த வகையில அவருக்கு பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு டயர்டாகி போயிருக்கு அதிமுக. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். ஸோ இந்த ஒரு விஷயத்துல பயங்கர கிளாஷ் நடக்குது. கரூர் அசம்பாவிதத்திற்கு பிறகு விஜயுடைய எல்லா மூவும் ரொம்ப ஸ்மார்ட்டா மெச்சூர்டா இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில விஜயுடைய தற்போதைய கூட்டணி குறித்த மனநிலையை பத்தி விளக்கி பேசியிருக்கிறாரு அருண்ராஜ். அவர் பேசும்போது கூட்டணி குறித்த முடிவை தலைவர் விஜய் தான் எடுப்பாரு. மக்களோட எப்போதுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுல விஜய் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. பாஜக மற்றும் திமுகவை தவிர எந்த கட்சி வந்தாலும் அரவணைக்க தயாராக இருக்கும். தாவேகா தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளோட தான் நாங்கள் கூட்டணி அமையும் அப்படின்றதுல கோட்பாடுல விஜய் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு அருண்ராஜ். இந்த தகவல் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 6 மாச காலம் மட்டுமே இருக்கிறதால அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு.